நம்முடைய தந்தையாகிய இறைவனிடமிருந்தும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த காலை நேரத்திலும் வாசித்து நாம் தியானிக்க தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே நாம் வாசித்த தூய யோவான் அடிகளாரின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை மட்டும் வாசித்து நாம் தியானிப்போம். இயேசு இவைகளை பேசின பின்பு தமது கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது, குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மனுமக்கள் யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தீரே. மெய்யான ஒரே கடவுளாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நான் செய்யும்படி நீர் எனக்கு தந்த வேலையை செய்து முடித்து பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் என்றார் என்பதை செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இழந்து போன மகிமையை மீண்டும் மனுக்குலம் பெறுவதற்கு தன் மகிமையை இழந்து இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்து இறைவனுடைய தந்தையினுடைய மகிமையை மனுமக்களுக்கு மீண்டும் தந்து இறைவனையும் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற ஒரு உலகத்தை உருவாக்கி நித்திய வாழ்வு இதுதான் என்பதை வெளிப்படுத்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சிறப்பான மன்றாட்டு வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம். இதை தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே வந்து இதை விளக்கி தாரும். நாங்கள் ஞானம் உடையவர்கள் அல்ல, உம்முடைய ஞானத்தினால் எங்களை இந்த வார்த்தைகளை கொண்டு நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காருவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களை இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஆராதனைகள் இந்த வாரத்தோடு நிறைவு பெறுகிறது. கடைசி ஞாயிறு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு வருகிற கடைசி ஞாயிறு, 6வது ஞாயிறு. கடந்த வாரத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு திருச்சபையிலே நடந்தது. நம்முடைய திருச்சபையிலே நடக்கவில்லை, எந்த திருச்சபையிலும் நடக்கவில்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெத்தானியா பகுதியிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி என்ன? இயேசு ஆண்டவர் மரத்துக்கு ஏறினார். இயேசு ஆண்டவர் மரத்துக்கு ஏறினார். அது கடந்த வியாழக்கிழமை நடந்த நம்முடைய திருச்சபையில் அது கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் நாம் அதை திருச்சபைகள் மறந்து போகிறது. அது பழக்கத்திலே இல்லை. இயேசு ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கும்படியான ஒரு கட்டளையை கொடுத்து மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் உலக மக்கள் எல்லாருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு கட்டளையை கொடுத்து அவர் பரத்துக்கு ஏறினார் என்பதை லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 44 நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி. அது அதே போல மத்திய 28ஆம் அதிகாரத்துல 16 நாம் அதை வாசிக்கும் போது அந்த கடைசி நேரங்கள்ல அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த நாட்கள் 40 நாட்கள் உயிர்த்தெழுந்து அவர் காட்சி கொடுத்தார். அதற்கு சீடர்கள் சாட்சியானார்கள். இந்த சாட்சியுள்ள சீடர்கள் இந்த உலகத்துல அவருடைய பரமேறுதலை அவர்கள் கண்டார்கள். இயேசு ஆண்டவர் பிறந்ததை ஒரு கூட்ட மக்கள் கண்டார்கள். அவர் மீண்டும் பரத்துக்கு போவதை ஒரு சீடர்கள் கூட்டம் கண்டது. எப்படி எலியாவுடைய பரமேறுதலை கண்டு எலிசா அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றாரோ, அதை போல இயேசு ஆண்டவருடைய பரமேறுதலை கண்டு சீடர்கள் அவரிடத்திலே ஆசியை பெற்று அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு ஒரு உறுதிமொழியை எடுக்கின்ற அளவுக்கு ஒரு கட்டளை கொடுத்து செல்லுகிறார். அது என்ன செய்யணும்? நான் மறுபடியும் வருவேன், நீங்க எருசலேம் அதில் அது வரையிலும்
காத்திருங்கள். இரண்டாவது, பரலோகத்தினுடைய வல்லமையால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். அது அடுத்த வாரம் இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் வருது. அவர்கள் பரலோகத்தின் வல்லமையால் நிரப்பப்பட போகிறார்கள் பெந்தெகோஸ்து பண்டிகை அன்றைக்கு. அதற்கு அடுத்து தூய ஆவியானவரை கொண்டாட போகிறார்கள். இந்த 2 வாரம், அடுத்த 2 வாரம் இதுதான் நடக்க போகுது. அந்த ஆவியானவருடைய பலத்தை அவர்கள் பெறப்போகிறார்கள் என்பதை அவர்களுக்கு சொல்லுகிறார். மூன்றாவது, மன திரும்புதல். கிறிஸ்துவில் மன திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எல்லா மக்களுக்கும் செல்ல வேண்டும். எனவே அந்த அழைப்பிலே நீங்கள் உங்களுடைய திருப்பணியை தொடர்ந்து செய்யுங்கள் என்று அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். இந்த பரமேறுதலை பார்த்து அவர்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு பக்கம் துக்கமா இருந்தாலும் அவரை பணிந்து மகிழ்ச்சியோடு இல்லங்களுக்கு திரும்பினார்கள் என்று அந்த பரமேறுதலுடைய நிகழ்ச்சி நமக்கு சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால், அவர்கள் கடவுளால் கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டவர்கள். கடவுள் கிறிஸ்துவை எதற்கு அனுப்பினார்? என்னுடையவர்களை நீ போய் மீட்டெடுக்க வேண்டும், அவங்க என்னுடையவர்கள், அதனால நீ போய் அவர்களை மீட்டெடு என்று அனுப்புகிறார். இரண்டாவது, அவர்கள் தொடர்ந்து ஆற்ற வேண்டிய திருப்பணியுடைய ஊழியர்கள் என்ன, அவருடைய வழித்தோன்றர்களா என்ன செய்யணும், அதை பற்றி சொல்லுகிறார். மூன்றாவது, நான் உங்களை விட்டு பிரிகிறேன், அவ்வளவுதான். இவ்வளவு நாள் அவங்க என்ன செய்தாங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, இயேசு ஆண்டவர் கூட இருக்கிறார். அப்ப எந்த சீடர்கள் இயேசு ஆண்டவரை விட்டு எப்படி வாழப்போகிறார்கள், எப்படி அவர்கள் இருக்க போகிறார்கள் என்பதற்கான ஒரு ஜெப மன்றாட்டை தந்தையிடத்தில் ஏறெடுக்கிற ஒரு பகுதி தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற யோவான் 17ஆம் அதிகாரத்தினுடைய செய்தி. அதுல இயேசு ஆண்டவர் ஒரு ஆசாரியனாக, ஒரு ஹை பிரிஸ்ட் பிரேயர் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பிரதான ஆசாரியன் கடவுளிடத்திலே தம் மக்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு பெரிய ஜெபம் இது என்று சொல்லுகிறார். முதல் 5 வசனங்களே தனக்காக ஜெபிக்கிறார். பிறகு 11 வசனங்கள் வரையில தன் சீடர்களுக்காக, மற்றவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அவர் தந்தையிடத்துல இந்த மக்கள் ஒருவேளை தனிமையாய், நாம் இனி வெறுமையாய், இனி நாம் போதகர் இல்லாத ஒரு நிலை, அவர்கள் சோர்ந்து போய் மிகுந்த சோகமயமாய் இருக்கிற நேரத்துல அவர்களுக்காக, அவர்களை பலப்படுத்தும்படியாய், அவர்களை நம்பிக்கை ஊட்டும்படியாய், அவர்களை தைரியப்படுத்தும்படியாய் இயேசு ஆண்டவர் ஜெபிக்கிறார். காரணம் என்ன? அவருடைய நல்வாழ்வு, சீடர்களுடைய பயமில்லாத வாழ்க்கை. ஏன்னா அவங்க தொடர்ந்து அவருடைய பணியை செய்யணும். ஏன் அவங்க அந்த சோகத்தில் இருக்கிறாங்க? அவர்களுக்கு ஒரு பெரிய துன்பம் வரப்போகிறது. அவர்கள் தங்களுடைய ஜீவனை கூட இழக்கின்ற ஒரு சூழல் அவர்களுக்கு வரப்போகிறது. ஆகினாலே இந்த துன்பங்களை அறிந்த ஆண்டவர் அவர்கள் அதை தாங்கிக் கொள்வதற்கும் அந்த துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்குமான மனப்பக்குவத்தை அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட வேளைக்குள் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு உணர்த்துகிறார். அப்படி குறிப்பிட்ட வேளை என்ன? நானே மரணம் அடைய போகிறேன், நானே துன்புறுத்தப்பட போகிறேன், நானே சிலுவை சுமக்க போகிறேன், நானே பாடுகளை, வேதனைகளை, இரத்த சிந்துதலை அனுபவிக்க போகிறேன், நானே மரண தருவாய்க்கு கொண்டு செல்லப்பட போகிறேன், என்னை பாவிகளில் ஒருவனாய் என்னை கொலை செய்ய போகிறார்கள், ஆனாலும் நான் உயிரோடு இழப்போகிறேன், எழுந்து உங்களை நான் மறுபடியும் வந்து என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளப் போகிறேன் என்று அவருக்கு தெரிந்த காரியத்தை தன் சீடர்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார். இந்த உலகத்தில் தன்னை கடவுள் எதற்காக அனுப்பினார்? பிதா மகிமைப்பட வேண்டும். ஏன்னா இந்த மனுக்குலத்தினாலே பிதா தன்னுடைய மகிமையை இந்த மக்கள் மீது கொடுப்பதற்கு யோசிக்கிறார். பிதா கொடுத்த மகிமையை இந்த மக்கள் என்ன செய்துட்டாங்க? உதறி விட்டார்கள். தேவனுடைய சாயல் என்று சொல்றான் அந்த மகிமைக்கு அடையாளமாய். அந்த தேவனுடைய சாயலை அவர்கள் இழந்து போனார்கள். ஆகினால அந்த தேவனுடைய சாயலையும் இறை மகிமையையும் மீண்டும் இந்த மனுக்குலம் பெறுவதற்கு
இயேசு கிறிஸ்து அந்த இறை மகிமையை இந்த மனிதர்களுக்குள் கொண்டு வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துல ஒரு அழகான ஒரு வசனத்தை சொல்லுவார். கடவுளுடைய கூடாரம் மனுஷரிடத்திலே தங்கி இருக்கிறது அப்படின்றார். அவ கடவுளுடைய கூடாரமாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளியாக, வழியாக, வாழ்வாக, தன்னால் பலப்படுத்தப்பட போகிற மக்கள் தனித்து விடப்பட்டவர்களா இருக்கக்கூடாது, நான் உங்களுக்கு ஒரு சகாயரை அனுப்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஜபத்திலே அவர்களை பலப்படுத்துகிறார். இப்ப சீடர்களுக்கு என்ன யோசித்து இருப்பாங்க? குருவுக்கே இந்த நிலைமைன்னா நமக்கு என்ன நிலைமை? அவரே நான் செத்து போக போறேன்றாரு, என்ன கொலை செய்ய போறான்றாரு. அப்ப நம்ம நிலைமை என்ன அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிற பொழுதுதான் கடவுள் இந்த மனுக்குலத்திற்கு ஆயத்த பண்ணின அந்த நித்திய வாழ்வை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், இழந்த சாயலை நீங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஒரு தைரியத்தை அவர் ஜபத்தின் வழியாய் பிதாவிடத்திலே சொல்லுகிறார். இப்ப சின்ன பிள்ளைகளை நம்ம போயிட்டு தெரியாம பண்ணிட்டாங்க, விட்டுருங்க ஐயா, அவங்க நல்ல அவங்க குழந்தைங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லி சிலதை ஆற்றுப்படுத்துவோம், ஆறுதல் படுத்துவோம். அதே போல கடவுள் இந்த உலகத்தின் மக்களை எவ்வளவு நேசிக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து தன் மன்றாட்டில் அவருக்கு சொல்லுகிறார். இயேசு ஆண்டவரையும் இந்த மன்றாட்டு அல்லது ஜபத்தையும் பிரிக்கவே முடியாது. ஏன் உங்களையும் ஜபத்தையும் பிரிக்க முடியுமா? உங்களையும் ஜபத்தை பிரிக்க முடியுமா? ஜபம் பண்றீங்களா இல்லையா? பண்றீங்களா? யாருக்கு பண்றோம்? முதல் ஜபம் எனக்கு, ரெண்டாவது ஜபம் உனக்கு, மூணாவது ஜபம் நமக்கு. இதைதான் இயேசு செய்யறாரு. முதல் 5 வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா அவருக்காக ஜபிக்கிறார். என்ன பிதாவிடத்தில் சொல்ற? பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இந்த மக்களுக்கு தரப்போகிறேன். இந்த மக்கள் அந்த மகிமையை மீண்டும் உனக்கு தரப்போறாங்க. நீ எனக்கு தந்த மகிமை என்ன மகிமை? பிதாவுடைய சித்தம் என்ன? எல்லா மக்களும் பிதாவுக்குள் ஒன்றிணை வேண்டும், மறுபடியும் வரணும். அதற்காக இயேசு தன்னை இழக்கிறார், தன் ஜீவனை கொடுக்கிறார், தன் மகிமையை இழக்கிறார். அவர் கடவுளுடைய ரூபமாயிருந்தும் கடவுளுக்கு சமமாயிருந்தும் தம்மையை தாமே கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்துன்றார். நீ நாம போய் ஒரு அடிமை மாதிரி நிற்குமா? சொல்லுங்களேன் பார்க்கலாம். யார்கிட்டயாவது போய் அடிமை மாதிரி நிற்குமா? என் பொண்ணு என்னம்மா படிக்கிற, இது படிக்கிறா, அதெல்லாம் முடியாது. நான் போய் ஒருத்தர்கிட்ட வேலை செய்ய மாட்டேன். அப்ப நானே 4 பேருக்கு வேலை கொடுக்கணும்னா நம்ம போய் ஷூ ஃபேக்டரி தான் வச்சுக்கணும் சொந்தமா, இல்லையா? எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையை நமக்குன்னு மேல ஒரு ஆள் இருப்பாங்க, நமக்குன்னு ஒரு அதிகாரி இருப்பாங்க. அழகா பவுல் சொல்லுவார், எந்த மேலான அதிகாரத்துக்கு நீங்களும் அடங்கிருங்கன்றாரு, இல்லையா? அப்படிதானே? அப்போ கடவுள் கிறிஸ்துவை எதற்காக அனுப்பினாரோ அதை அவர் சரியா செய்யறாரு. நீர் எனக்கு தந்த மகிமையை அந்த மக்களுக்கு நான் கொடுக்குறேன். நீ என்ன மகிமைப்படுத்திட்ட, இப்ப நான் உன்னை மகிமைப்படுத்துறேன். நாம 2 பேரும் இருக்கிற இடத்துல அவங்க வந்தாங்கன்னா இன்னும் மகிமையின் மேல் மகிமையை பெறுவார்கள். எவ்வளவு அழகான ஒரு ஜபம்! ஏசாண்டருடைய அந்த ஜபத்துல அவரை சிறு வயதிலிருந்தே ஜபத்துல தான் வழி நடத்தப்படுகிறார், இல்லையா? தாய் தந்தைய ஜபத்துல தான் அவங்களை வழி நடத்துறாங்க. ஆலயத்திலே இருக்கிறார். போயிட்டு முதல் அவரை பற்றி சொல்ற, வாலிபனான உடனே அவரை பற்றி சொல்ற செய்தி என்ன? அவர் 40 நாள் வனாந்திரத்துக்கு போனாரு. அங்க என்ன செய்திருந்தாரு? 40 நாள் என்ன பண்ணியிருந்தார்? உபவாசித்து ஜபித்து கொண்டு இருந்தார், அவ்வளவுதான். அவரை பற்றி நீங்க பாருங்க, எங்க அவரை சொல்றாங்களோ அந்த இடத்துல அவர் மலைக்கு போனாரு, அவரு தனியா போனாரு, கூட சீடர்களை கூட கூட்டின்னு போறாரு. ஆனா ஜபிக்கிற இடத்துக்கு மட்டும் அவங்களை என்ன செய்யல, அவங்கள கூட்டின்னு போறதில்ல. அப்படியும் ஒரு இடத்துல கூட்டின்னு போயிட்டு எனக்காக கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னா நல்லா தூக்கிட்டாங்க.
3 முறை போய் எழுப்புறாரு. ஏன்பா எனக்காக கொஞ்ச நேரம் ஜெபிக்க கூடாது? நீங்க நம்ம வீட்டு நிலைமை அதே தான். ஜாப் பண்ணிட்டு படுன தூக்கமா தெரியுமா? நமக்கு தூக்கம் எழுதுனாக்கா இப்போ ஒரு நேரத்துக்கு ஜாப் போட்டு நடக்குதே இல்லையா? இதெல்லாம் நடக்குது இல்லையம்மா? நடக்குது. பைபிள் படியா? என்னம்மா நீ நேரத்துக்கு என்ன தொந்தரவு பண்றேன்? பைபிள் படிச்சு தூங்கு. அதுக்கான வாய்ப்பு போச்சு. செல்போன் பேசிட்டு தூங்கு, செல்போனை தள்ளிட்டு தூங்கு. எல்லாருக்கும் அதே நிலைமை தான், எனக்கும் அதே தான். இவர் மட்டும் பெருசா அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. எல்லாருக்கும் அப்படி மாறிடுச்சு மனநிலை. விசாசானவன் அதான் சொன்னார். இப்ப பேதுரு சொல்றாருல்ல, எவனை விழுங்கலாமோன்னு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அப்படி சுத்தி நிற்கிறானோன்னு நம்மளெல்லாம் உழுந்துடும். அதை போயிட்டு இதை பாரு, அதை போய் என்னத்துக்கு படிக்கிற அப்படின்னா அந்த நேரத்தை தான் நமக்கு தூக்கம் கண்ணை கட்டுதுன்றோம். ஜபம் பண்ணணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்றேன்ல, ஞாயிற்றுக்கிழமை தான் சீக்கிரமே எழ முடியாது. மற்ற நாளெல்லாம் 5 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுவோம். சென்னைக்கு லிங்க்ல போனோம்னா நான் 5:15 ட்ரெயின்னா நான் 4:45 ரயில் போய் நின்றுவோம். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனோம்னா இன்னும் கொஞ்ச நேரம் போகணும் அப்படின்னு வரும். அப்படிதானே? அது மனிதனை பலவீனப்படுத்துகிறது. அதுக்கு தான் கடவுள் தன் குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பின போது அந்த ஜனங்கள் பலப்பட வேண்டும். அதுதான் இயேசுவானவர் ஜெபிக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் போது இந்த வேர்வை துளிகள் இரத்த துளிகளாய் விழுந்ததுன்றார். எவ்வளவு பாரத்தோடு அவர் ஜெபித்திருப்பார் பாருங்க, எவ்வளவு கண்ணீரோடு அவர் ஜெபித்திருப்பார். நாம அப்படி 19 அவர் ஜெபம் பண்ணிட்டு போயிருது இல்லை. அவர் பண்ற ஜபத்துக்கு பதில் கிடைக்கணும். நாம செய்யற ஜபத்துக்கு கடவுள் பதில் தரணும். இந்த தேவைக்கு மட்டும் ஜபிக்கிற ஒரு பழக்கமும் உண்டு நமக்கு. அதையும் கேட்கிறாரு கடவுள். எல்லா நேரத்திலும் இல்லை, இது முக்கியமான ஒரு நேரம். சில நேரத்தில் இந்த சீட்டு வருது இல்லை, ஒரு சீட்டு வருது நம்மளுக்கு. என்னன்னு வருது? இவங்க உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்க இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த சீட்டுக்கு நம்ம என்ன பண்றோம்? அது ஒரு ஜபம், பரிந்துரை மன்றாட்டு. இதைதான் ஆபிரகாம் ஜபிக்கிறாரு, இன்டர்செசரி பிரேயர்னுவாங்க. ஐயா அந்த ஊர்ல ஒரு 50 நீதிமன்றம் தான் விட்டுறீங்களா? அழிக்காம விட்டுறீங்களா? விட்டுடுறேன். அவருக்கு சந்தேகம் வந்துச்சு ஆபிரகாம். அடியேன் பேச துணிந்தேன். பாருங்க, ஜபம் பண்றதுக்கு கூட பயப்படுறாரு. அவர் ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாரு. ஆனால் அவர் என்ன செய்யறாரு? கேட்டுனேகிறாரு, அவர் கொடுத்துனேகிறாரு. 50, 40, 30, ஒருவேளை 5 பேர் கூட இல்லைன்னா என்ன பண்றது? சந்தேகம் வந்துச்சு ஆபிரகாம். நீதிமான் 5 பேர் கூட இல்லைன்னா எப்படி? அப்போ எஸ்ஐ 57 என்ன சொல்றாரு? நீதிமானே மடிந்து போகிறான், நீதிமானே மடிந்து போகிறான். நம்மள என்ன? அப்போ இறைவனிடத்துல நாம் பரிந்துரைத்து என்னுடைய பலத்துக்காக அல்ல, என்னுடைய வாழ்வுக்காக அல்ல, பிறருடைய வாழ்வுக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய எல்லா மக்களும் இறைவனோடு ஒன்றிக்க வேண்டும். அதுதான் கடவுளுடைய விருப்பம், கிறிஸ்துவனுடைய விருப்பம். இங்கே லாசரு உயிரோடு எழும்போது செய்த மன்றாட்டை பற்றி நமக்கு தெரியும். அந்த 5 அப்பத்தை 2 மீன் வச்சு நம்ம கையில வச்சு ஜபிக்கிறாரு இல்லையா? அந்த ஜபத்தை பத்தி நம்ம பார்த்துருக்கல. ஒரு சிறு பெண்ணை இறந்து போயிருக்கிறார், போய் ஜபித்து தானே உயிரோடு எழுப்புகிறார். நாயனூர் வாலிபனை ஜபித்து தானே உயிரோடு எழுப்புகிறாரு. எந்த இடத்துல ஜபத்தையும் அவர் என்ன செய்ய முடியாது, பிரிக்கவும் முடியாது. அப்ப கடவுள் அதன் மூலம் வெளிப்படுத்துகிற காரியங்கள் நிறைய உண்டு. ஜபத்திலே கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் நிறைய உண்டு. அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும், அனுபவிப்பாதவங்களுக்கு தெரியாது. கடவுள் சிலதை நமக்கு வெளிப்படுத்துவார். எப்போ? ஜபித்து ஆண்டவரே நினைச்சுட்டு போகும்போது கண்டிப்பா ஏதோ ஒன்று செய்வார். பல நேரத்தில் நான் அதை சொல்லியிருப்பேன். எனக்கு நிறைய விபத்துகள் ஆபத்துகள் வரும்போதெல்லாம் கடவுள் எனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்து என்னை காப்பாத்திடுறாரு. எப்படி நடக்குது? இங்க வந்து ஒரு ஜபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நீ நான் போறேன், இந்த இடத்துக்கு போறேன், என்னை பாதுகாத்து, என்னை வழிநடத்து. அப்ப இயேசுவினுடைய ஜபம் என்ன? தமக்காக ஜபிக்கிற கடவுள் தந்தையினுடைய பணியை நான் சரியாய் நிறைவேற்றிருக்கிறேன். எனவே இந்த பணியை நிறைவேற்றும் போது தந்தை என்னை மகிமைப்படுத்துகிறார், நான் தந்தையை மகிமைப்படுத்துகிறேன்.
இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பிள்ளை ஒரு நல்ல உயர்வான நிலைக்கு வருதுன்னா நாம் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? அப்பா அத்த பேரை காப்பாத்திச்சு. அப்பா அத்த பேரை பேர் போன பிள்ளை. இது என்ன பேரு? நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்து அப்பா அம்மாவுக்கு கைடு என்ன போகுது? கிரெடிட் அங்க போகுது. பா உன்னை பத்தவங்க யாருப்பா? புண்ணியம் செஞ்சுக்கணும்பா அப்படின்னாலும் சொல்றாங்கல்ல. அப்படியெல்லாம் இல்லையா? இப்போ எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே பாக்குறத பார்த்தா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை போடுது. அப்படி ஒரு இருக்கும். அதை தான் இயேசு செய்யறாரு. தன்னை எதற்கு அனுப்பினாரோ அதை செய்து முடிச்சுட்டாங்க. நீ என்ன இந்த உலகத்துல மகிமைப்படுத்திருக்கிற, நான் உன்னை மகிமைப்படுத்திருக்கிறேன். என் பிள்ளைகளும் வந்து உன்னை மகிமைப்படுத்தணும். அவங்க இப்ப தனிமையா இருக்க போறாங்க. ஆபத்துகள் அவர்களை தொடரப் போகிறது, துன்பங்கள் அவர்களை விரட்டப் போகிறது. அவர்கள் உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல அவர்களுக்கு எதிராளிகள் வரப்போகிறார்கள். ஆகினாலே இவர்களை நீர் என்ன செய்ய வேண்டும்? கடவுள் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அதுக்காக ஜெபிக்கிறார். அப்போ ஒரு பாதுகாப்பு இந்த உலகத்துல எங்கே நமக்கு கிடைக்கிறது? எங்கே இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது? நாம் நினைக்கிறோம் நம்ம கிட்ட இருக்கிற சக்தி, நம்ம கிட்ட இருக்கிற பலம், நம்ம கிட்ட இருக்கிற பணம், நம்ம கிட்ட இருக்கிற அதிகாரம், நம்ம கிட்ட இருக்கிற பேக்ரவுண்ட், இதெல்லாம் நம்மளை காப்பாத்திரும் நம்ம நினைக்கிறோம். கடவுள் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு. அதனால்தான் தாவீது ராஜா 46 சங்கீதத்துல என்ன சொல்றாரு? கடவுள் எனக்கு அடைக்கலமும் பலமுமாக இருக்கிறார். அவர்தான் எனக்கு பலம். எனவே அந்த பலத்தை நான் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறதுன்னா அதுக்கு நமக்கு பூஸ்ட் எது? ஜபம்தான். ஜபம்தான். நாங்கள் படிக்கிற காலத்துல இந்த கிராம ஊழியர்களுக்கு செல்வதற்கு எங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் கொடுப்பாங்க. நம்முடைய ஊரை சேர்ந்தவர் தான், கோயந்தபுரம் சேர்ந்தவர் தான் ராபர்ட் ராஜசேகர் ஐயர். அவர் இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் நடக்குது. ஒரு 1 hour கிளாஸ் நடக்கும் வெள்ளிக்கிழமையில. அந்த வகுப்புல அவர் சொல்லுவார், நீ முதல்ல அந்த வில்லேஜுக்கு போனேன்னா நேரம் போனோன்னு ஏசு உங்களை நேசிக்கிறார், ஏசு உங்களை ரட்சிக்கிறார், இது சரியில்லை அது சரி, அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது. நீ முதல்ல அந்த கிராமத்துக்கு போய் சுத்தி வா. எப்படி? பிரேயர் வா, ஜபத்தோடு நட, சும்மா அப்படியே நட. உன்னை ஏற்றுக்கொள்ள ஒருவன் வருவான், உன்னை எதிர்க்க ஒருவன் வருவான். 2 பேர் இருப்பாங்க ஒரு ஊர்ல. உனக்கு ஆதரவா 2 பேர் இருப்பாங்க, உனக்கு எதிராக 2 பேர் இருப்பாங்க. அப்ப நீ செய்ய வேண்டியது என்ன? பிரேயர் வா. அப்ப அந்த ஊரை நீ போய் முதல்ல ஒரு சுத்து. அடுத்தது அங்க ஒரு கடை இருக்கும், ஏதாவது ஒரு பெட்டி கடை இருக்கும். அங்க போய் ஒரு 2 மிட்டாய் வாங்கி சாப்பிடு, ஒரு பழம் வாங்கி சாப்பிடு. அங்க போய் நின்று ஒரு சிகரெட் வாங்கி குடிச்சுன்னு கூடாது இல்லையா? அப்போ அவன் கேட்பான், யாருங்க நீங்க புதுசா இருக்கிறீங்க இல்லையா? கேட்பானா இல்லையா? உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைங்க, என்ன விஷயம்? சும்மா அப்படியே வந்தங்க. அப்படியா? யாரு நீங்க, என்ன ஏதுன்னு அப்படியே விசாரிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு உறவு வந்துடும். என்னப்பா டெய்லி வர, என்ன விஷயம்? கடவுள் ஆயத்தப்படுத்துகிறார், கடவுள் ஆயத்தப்படுத்துவார். அப்போ இங்கே ஏசாண்டவர் இந்த ஜபத்தை அவர் ஏறெடுக்கும் போது தம்முடைய பிள்ளைகள், தம்முடைய சீடர்கள் அதனாலே பலமடைவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர் ஜபிக்கிறார். விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளிகளையே சுகமாக்கணும்னு வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு சொல்றாரு இல்லையா? விசுவாசமுள்ள ஜபம், விசுவாசத்தோடு ஜபிக்கிற ஜபம் அந்த காலத்துல எலியாவின் காலத்துல மழையை கொண்டு வந்தது. எலிஷாவின் காலத்துல குஷ்டரோகத்தை சுகமாக்கினது, மரித்தவனை உயிரோடு எழுப்பினது. இன்னைக்கு இதெல்லாம் நடக்குதா? இதெல்லாம் நடக்குதா இந்த காலத்துல? நடக்குதா இல்லையா? நடக்குதுங்க, நடக்குது. நமக்கு தெரியுது இல்லை அதெல்லாம், நாம அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அடுத்தவன் எப்படி போனா நமக்கு என்ன ஆகுது? சில பேர் பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு எட்டு பார்த்துனேப்பா. சில பேர் யார் வீட்டுல என்ன நடந்தா நமக்கு என்ன அப்படின்னு போறவங்களும் இருப்பான். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அப்படி இல்லை.
மற்றவர்களுக்கான ஒரு வாழ்க்கை, எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற வாழ்க்கை, எல்லாருக்காகவும் உதவுகிற வாழ்க்கை, எல்லாருக்காகவும் நன்மை செய்கிற வாழ்க்கை, எல்லாருக்காகவும் நம்மை இழக்கிற வாழ்க்கை, எல்லாரும் இறைவனுடைய மகிமையை பெற வேண்டும் என்பதற்காக உழைக்கின்ற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதனாலதான் சீடர்கள் எல்லாம் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் ஒன்றாக கூடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம், ஏகமனதாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து இல்லையா, அவர்கள் ஏகமனதாய் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய மக்களுடைய விசுவாசம் பலப்பட வேண்டும், அவர்கள் ஒரு நம்பிக்கைக்கு வர வேண்டும் என்று இயேசு ஆண்டவர் ஜெபிக்கிறார். நம்முடைய மகிமைக்காக ஜெபித்த ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறார். தம் சீடர்கள் அடியார்களுக்காக மன்றாடுங்க. ஏன் மேய்ப்பனுக்கே அந்த கதி, ஆடுகளுக்கு என்ன கதி அது தெரியும் அவருக்கு. இவங்க பலவீனமான மக்கள். ஓடிட்டான் இல்லையா பேதுரு, இயேசு மரித்து போனார்னு அவன் பழையபடி தொழிலுக்கு போயிட்டான். யாரு? பேதுரு மீன்பிடி தொழிலுக்கு போயிட்டாரு. அப்பதான் இயேசு ஆண்டவர் வந்து கேட்கிறாரு. அவன் கடல்ல மீன் பிடிச்சுன்னுக்குறான், மீனே கிடைக்கல, கரைக்கு வந்துட்டான். கரைக்கு வரும்போது இயேசு ஆண்டவர் வந்து நிற்கிறாரு. பேயா பிசாசன்னு பயப்படுறான். பயப்படாது, நான் தான், வலைய வலது பக்கத்தில் போடு. எப்போ? முன்ன ஆழத்துல போடுனாரு. இப்போ என்ன சொல்றாரு? கரையில நிக்கிறான் அவன், வலது பக்கத்தில் போடணும். அங்கே திரளான மீன் இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்கிறாரு. மீன் பிடிச்சாச்சு, பெரிய மீன் பிடிச்சிட்டான். இப்ப சாப்பிட்றதுக்கு மீன் இருக்குதான்னு கேட்ட உடனே பேதுரு வரும்போது சுட்ட மீன் அங்க இருக்குது, கரையில சுட்ட மீன் இருக்குதுங்க. நல்லா யோசித்து பாருங்க. இறைவனுடைய அற்புதமான செயல்கள், அவருடைய ஜபத்தை, அவருடைய மன்றாட்டு, அவருடைய உடனிருப்பு, அவர் நம்ம கூட இருப்பது நமக்கு பலம். ஓடிட்ட மனிதர்களை எல்லாம் தேடி தேடி பிடிக்கிறார். போயிட்டு வாங்க வாங்க. அதனால்தான் அவர் கேட்டார், என் ஆட்டுக்குட்டிகளை நீ என்ன செய்ய? மேய், என் ஆட்டுக்குட்டிகளை போஷு. என்னை நேசிக்கிறவன் ஒருவன் இருந்தால் அவன் என்ன செய்வான்? இந்த ஆடுகளுக்காக பரிதபிப்பான். இயேசு ஆண்டவர் அதை செய்கிறார், கரிசனை கொள்ளுகிறார், சீடர்கள் மேல கரிசனை கொள்ளுகிறார். இந்த உலகத்தினுடைய எதிர்ப்புக்கு இவர்கள் ஆளாக போகிறார். இந்த உலகம் இவர்களை எதிர்க்க போகிறது, இந்த உலகம் இவர்களை பகைக்க போகிறது. போன வாரம் கூட 3 பாஸ்டர்ங்க கொலை பண்ணிட்டாங்க. போன வாரம், அது போன வாரம், இந்த வாரம் நிறைய நடந்துக்குது. இன்னும் நடக்கும், இன்னும் நடக்கும். முன்னாடி வசனத்துல என்ன சொல்ற? 16ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல சொல்லுகிறாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நீங்கள் என்ன செய்யுங்க? தைரியப்படுங்க. ஏன்? நான் இந்த உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன், நீங்களும் ஜெயிக்கணும். பிரியமானவர்கள், இங்கே பரம தந்தையினுடைய பாதுகாப்பு இவர்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கிறார். இவ்வளவு நாள் கூட இருந்தார், தைரியமா இருந்தார். ஆனா இப்போ அவர் இல்லை, அவர் பிரியம் போகிறார். ஒரு பயம் வந்துச்சு உள்ள. அவர் இல்லாத ஒரு சூழல்ல நீங்க யோசிங்க. அதனால்தான் நம்ம ஒரு அழகான ஒரு பாட்டு பாடுறோம். நீர் இல்லாத நாள் எல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் உயிரே உயிரே நீதான், நீ இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு வாழ்வு இல்லை. அதனால தான் அவர் சொல்ற, நானே வாழ்வு, நானே உயிர், நானே வழி, என் வாசல் வழியை நீ உட்பிரவேசின்னு அழைக்கிறார். பிரியமானவர்களே, அவர்கள் இயேசுவோடும் தந்தையோடும் ஒருமித்து இருக்க, உலகில் தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்ய கடவுள் அவர்களை அழைக்கிற கடவுள் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். பாதுகாக்கிற கடவுள் நம்பிக்கைக்குள் அவர்களை கொண்டு வருகிறார். காரணம் என்ன? இந்த உலகத்துல பரமசேனையை நமக்கு பாதுகாப்பாய் வைக்கக்கூடிய சக்தியுடைய கடவுள் அவர். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் வந்து உன்னை என்ன செய்வாங்க? கைகளில் ஏற்றி கொள்வாங்க. நிறைய ஜபம் வேதத்தில் இருக்கு. நிறைய பேருடைய ஜபம், சாலமோனுடைய ஜபம், தாவீதுடைய ஜபம், தீர்க்கதரிசிகளுடைய ஜபம், அங்கே
எலியாவுடைய ஜெபம், கர்மேல் மலையில் நடந்த ஜெபம். உங்களுடைய ஜெபம் என்ன? நம்முடைய ஜெபம் என்ன? நாம் பிதாவிடத்தில், பிதா நம்மிடத்தில் கொண்டிருக்கிற அன்பு தொடர வேண்டும். கிறிஸ்து வழியாய் பிதாவை நமக்கு வெளிப்படுத்தின ஆண்டவர், தன் உயிரை கொடுத்து நம்மை பிதாவோடு இணைத்த ஆண்டவர், இன்றைக்கும் நமக்காக அவர் என்ன செய்றார்? வலது பாகத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்காக ஜெபித்துனே. நாம மட்டும் இல்லைங்க, ஏசாண்டவர் மட்டும் இல்லை, அவர் நமக்கு துணியா வச்சுட்டு போனார்ல ஒருத்தர். யாரு? அவர் கூட நமக்காக ஜெபிக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 26, 27 வாசித்து பார்க்கலாம். ரோமர் 8, 26, 27. ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார். என் பிள்ளைகள் பல வேணுமான, என் பிள்ளைகள் நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லை, அவர்களை நம்பிக்கைக்கு கொண்டு வர வேண்டும், அவர்களுடைய பலவீனங்களை மாற்ற வேண்டும், அவர்களை நம்மிடத்துல வருகிற பொழுது பாதுகாப்பு உண்டு என்கின்ற அவர்களை திடப்படுத்த வேண்டும் என்று சொல்ல முடியாத பெருமூச்சுகளினால நமக்காக அவர் வேண்டுதல் செய்யும். இப்ப நீங்க யோசிப்பீங்க, எனக்காக யாராவது ஜெபிக்க மாட்டீங்களா? எனக்காக யாராவது உதவியா, எனக்காக பரிந்துரை செய்யுங்க. ஒவ்வொரு வாரங்களும் சில நேரத்தில் நமக்கு பரிந்துரை மன்றாட்டுகள் வருகிறது. அவங்களுக்கு ஜெபம் பண்ணு, இவங்களுக்கு ஜெபம் பண்ணு, அவங்களுக்கு ஜெபம் பண்ணு. அது நான் சும்மா விளையாட்டுக்கு பண்றோமா? விளையாட்டுக்கு பண்றோமா? நாமே அவங்களுக்காக பண்றோம். நமக்கு என்ன வேலை? நான் ஏன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும்? எனக்காக ஜெபிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, மற்றவர்களுக்காக நான் ஏன் ஜெபிக்கணும்? இப்படியெல்லாம் கேள்வி நமக்கு வரும். கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்று, அவ்வளவுதான். கிறிஸ்து தனக்காக ஜெபித்தார், மக்களுக்காக ஜெபித்தார், உலகத்திற்காக ஜெபித்தார். எல்லாரும் இறைவனுடைய அன்பை, மன்னிப்பை, பாவ மன்னிப்பை, மனம் திரும்புதலை, இறைவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அதிகாரத்தை உடையவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக கடவுள் நம்மை அழைத்தவர்களை அவரோடு சேர்க்க, மீண்டும் சாயலை பெற, மீண்டும் மகிமை பெற ஒரு உதவியாக இருக்கிறார். அந்த உதவியோடு நாம் அவருடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்ததா அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு வார்த்தை என்ன? கீழ்ப்படிதல் உள்ள ஜெபம். கீழ்ப்படிதல் உள்ள ஜெபம் கேட்கப்படும். ஏனோதான ஜெபம். இயேசு தந்தைக்கு கீழ்ப்படிந்தார், ஜெபித்தார். நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளைங்க நம்ம சொல்ற வேலையெல்லாம் செய்து, ஒரு பிள்ளை செய்து, ஒரு பிள்ளை செய்யவே மாட்டேங்குது. இப்ப செய்யற பிள்ளைக்கு நீங்க சாக்லேட் வாங்கி கொடுப்பீங்களா? செய்யாத பிள்ளைக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பீங்களா? செய்யற பிள்ளை வந்து கேக்குது, இப்போ ஏமா எவ்வளோ வேலை செய்யறேன், எனக்கு ஒரு லேஸ் பைட் தான் வாங்கி கொடுங்க. ஏய் ஒன்று நான் 2 வாங்கி, அவளுக்கு மட்டும் வாங்கி கொடு, எனக்கு வாங்கி கொடு அப்படின்னா நீ என்ன வேலை செய்யற? நீ எந்த வேலையுமே செய்யலை, உனக்கு எதுக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. இதுதான் நம்முடைய ஏசாண்டவர் கீழ்ப்படிதல் உள்ளவராய், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் வந்தார். அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார், இறைவனுடைய அன்பை நமக்கு காண்பித்தார், அந்த அன்பை பிரதிபலித்தார். இந்த உலகம் அதை ஏற்றுக்கொண்டது. ஆனால் வரப்போகிற உலகம் அப்படி இல்லை. சீடர்களுக்கு கொடுத்த துன்புறுத்தல் என்னன்னு தெரியல. அதனால்தான் பேதுரு நிருபமே துன்புறுத்தல்கள் மத்தியில் இருக்கிற சீடர்களுக்கு எழுதப்பட்டது. பேதுரு நிருபம். அவர் என்ன சொல்றாரு? கொஞ்ச காலம் பாட அனுப்பிக்குள்ள அவர் என்ன செய்ய போறாரு? வாசிக்குமாவா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 6-11 வரைக்கும் அந்த வாசிக்குமா. கொஞ்ச காலம் பாட அனுப்பிச்சவங்கள அதை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி என்ன பண்ண போறாரு? நிலைநிறுத்த போகுது. அப்ப நம்முடைய அஸ்திபாரம் என்ன? வைத்தின் ஜீசஸ் கிரைஸ்ட். நமக்காக, பிறருக்காக ஜபித்து வாழும். ஜபிக்காத ஒரு உயிர் என்னது? அடுத்த பாட்டுல வருது. எனவே ஜெபிப்போம் நமக்காக, ஜெபிப்போம் பிறருக்காக, ஜெபிப்போம் மற்றவர்களுக்காக.
கர்த்ததாம் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களில் சிலர்களில் கிறிஸ்துக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமீன். திருமண